ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜனனி. அக்செப்ட் நெகட்டிவிட்டி டு கெட் பாசிட்டிவிட்டி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பீர்க்கங்காய் கடைகள் தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் தோலை சட்னிக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். பீர்க்கங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடிப்பதம் வதங்கினதும் சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். 8 to 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு நீங்க கடைஞ்சிக்கலாம், இல்ல அதே பாத்திரத்துல கூட கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சிருங்க. புளி பச்சை வாசம் போனதும் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.